ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்தீங்கன்னா தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவி இன்னொரு ஆணோடு இருக்கிறத கைங்களமாக பிடிச்சி அதை வீடியோவும் எடுத்து ஸோ அவனை வெளில வர சொல்லுன்னு கத்துறாரு. அப்போ இவருக்கும் தெரிஞ்ச நபராக தான் இருக்கிறாரு. பயங்கரமாக அந்த பொண்ணை அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் ஒரு வருடத்திற்கு முன்பு எடுத்த வீடியோ போல் இருக்குது. இப்போ இன்னொரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரத்தக்கரையோடு உட்காந்துட்டு தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு அழுவுறார். என் வாழ்க்கையே போயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுறா, அவன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன்ட்டு தன்னுடைய குழந்தைக்கிட்ட அழறது ரொம்ப கொடூரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இவர் கொடூரமானவராக காட்டப்பட்டது. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், என் மனைவியை கீச்சு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற உணர்வில் சொல்கிறார். ஆனால் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நானும் என் குழந்தையும் சாக போகிறோம் அப்படின்னு அழுது அந்த வீடியோ எடுத்திருப்பார். ஸோ அதை பார்க்குறவங்களுடைய மனம் அப்படியே ஒரு கணம் இதய துடிப்பே நின்றுடும். அந்த மாதிரி இருக்கும் அவருடைய அழுகை. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்தது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நிறைய அந்த கலத்தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இதோடைய பாதிப்பு என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த மயக்கம் வச்சிருக்கும். ஸோ அவங்க எதாச்சும் இதை பார்க்கும்போது கொஞ்சோண்டு சிந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஐ ஓப்பனிங் தான். கலத்தொடர்புனால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு கடைசியில் அந்த சகோதரர் அழுவுறார். இத்தனைக்கும் காரணம் அந்த நபர் பேரை சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வேடிக்கை பாருங்கள் விட்டுட்டு அவர் இன்னும் நிறைய குடும்பத்தை கெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ இப்போ சமீபமாக அவருடைய நண்பர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது நம்ம சட்டத்தை விமர்சிக்க முடியாது, அதாவது இது சட்டம், இந்த மாதிரி யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலான்றது சட்டம் ஆயிடுச்சு. திருமணத்தை மீறிய உறவு தப்பு இல்லைன்னு சட்டம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம நீதிபதியை விமர்சிக்க முடியாது, ஆனாலும் நம்முடைய கருத்தை சொல்லலாம். இப்படி ஒரு சட்டம் தேவையா, பல குடும்பத்தை அழிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் உலகம் முழுவதுமே நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது. இதனால் பல பிரச்சனைகள், பல கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் என்னென்னா, இப்படி ஒரு சட்டம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த சட்டத்தை விடுங்க, ஜென்ரலாகவே நிறைய சட்டங்களால் அனுமதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் தான். ஆனால் அதை நாம் தவறுன்னு உணர மாட்டோம். ஆனால் அதை செய்கிறதுனால பின்னாடி ஒரு பெரிய பாவம் செய்வோம். ஸோ அதை இதுதான் பாவம், இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பெரும்பாலும் உணர்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அந்த சகோதரருடைய நண்பர் பேசும்பொழுது, அந்த பொண்ணே நல்ல பொண்ணு தான், அவங்க பேர் அக்ஷயா, அவங்க உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, கிராமத்திலேருந்து இங்கே திருமணம் பண்ண பிறகு இவர் தான், அந்த கணவன் தான் பியூட்டிஷியன் கோர்ஸே படிக்க வச்சார். ஸோ அப்புறம் இந்த சிட்டிக்கு தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இந்த காமம்னா என்னன்னே தெரியாத வளரக்கூடிய பெண்கள் தான், பெரும்பான்மையான பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கறதே ஆணாக தான் இருப்பான், லவராக இருப்பான், இல்லாட்டினா கணவனாக இருப்பான். ஆனால் அந்த போதைக்கு அடிமையாகிடுவாங்க. ஃபஸ்ட்டு பிடிக்காது, விருப்பாக இருக்குதுன்னு சொன்னவங்களை ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த போதைக்கு அடிமையாக்கிடுவாங்க. காமம் மட்டும் இல்லை, காதலும் சேர்த்து தான். அந்த காதலின் போதையும் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த மோகம் 30 நாள்ன்ற மாதிரி அது கொஞ்ச நாளில் போர் அடிச்சிடும். அந்த நபர்கிட்ட மட்டும் இல்லையா, கணவன்கிட்ட அல்லது மனைவி கிட்ட மட்டும் அது போர் அடிக்கும். ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது அந்த போதை தேடும். ஸோ அப்போ இங்கே யார், ஏன்னா கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய காமத்தை எந்த சட்டமும் தப்புன்னு சொல்ல உலகம் முழுவதுமே எப்போவுமே.
ஆனால் அந்த காமம்தான் கள்ளக்காதலுக்கான விதையே. இந்த விதையுடைய அடுத்த கனி வந்து இப்படி தான் இருக்கும். இதை யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஆனால் மதங்களில் இருக்குது. இன்றைக்கி பெரும்பான்மையானவர்கள் நாஸ்திகர்களாக இருக்கிறது ஒரு காரணம் சமுதாயம் அழியறதுக்கு. ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி அந்த பொண்ணோட விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு இயேசு சொல்லுவார். மனைவியை தவிர வேறு பொண்ணுன்னு அவர் சொல்லலை. இவங்க சாதகமாக இப்படி மாற்றிக்கிறாங்க. ஸோ மனைவி இச்சையாக பார்க்கறது அவனுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்ற பொண்ணையும் அவன் அப்படி தான் பார்ப்பான். ஸோ அதே தான் பொண்ணுங்களுக்கும். ஸோ அதே மாதிரி தான் கறிமீன் சாப்பிட்றது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போலாம் பார்த்திங்கன்னா கறிமீன் கடையெல்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்கூலில் வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, அப்படி இப்படியும் பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்காக சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ தெரியாது இது வந்து நம்மளை அடிக்ட் பண்ணும், அடிமையாக்கும்ன்ட்டு. ஒரு டைமுக்கு பிறகு சாப்பாடே கிடைக்காத ஒரு நிலை வரும் பொழுது குழந்தைகளை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகமாக மனிதனை இதே மாமிசம் சாப்பிட்ற பழக்கம்தான் மாற்ற போகுது. ஏன்னா மாமிசம் சாப்பிட்றது வந்து தவறுன்னு பெரும்பான்மையான நாடுகளில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு டைமில் இப்போ முஸ்லீம் மதத்தில் வந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆடு மாடு சாப்பிட்றோம், நாளைக்கு உணவு கிடைக்காத போது அதை சாப்பிடுவோம். கண்டிப்பாக மனிதனையே சாப்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணி சாப்பிட்றது? ஏன்னா இப்போவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே அந்த மாதிரி குழந்தை கறியை சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களே எத்தனை பேர் மனித கறியை சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஹோட்டலில் ஒருத்தனை பிடிக்கலன்னு கொன்னால் அவங்க அந்த கறியோடு தான் கலந்து போடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது அது என்ன கறின்ட்டு. தெரியாதனால தானே ஒரு காலத்தில் வந்து ஆட்டுக்கறின்ட்டு நாய்க்கறி காக்காக்கறி எல்லாம் சாப்பிட்டாங்கன்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போவே அப்படி இருந்துச்சுன்னா இப்போ இன்னும் மனிதன் சுயநலமாயிட்டான். என்னென்ன சாப்பிட்றாங்களோ தெரியாது. ஸோ இன்றைக்கி முட்டையை சைவமாக்கி விட்டாங்க. எத்தனை பேர் கோழி முட்டைன்னு பாம்பு முட்டையை சாப்பிட்றாங்களோ தெரில. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த கள்ளத்தொடர்பில். இதில் என்ன ஒன்றுனா, கள்ளத்தொடர்பு ஒருத்தனை பிடிச்சிருச்சு அவங்க கூட ஓடி போகிறதுன்றது முதல்ல இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி நடக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓடியெல்லாம் போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன், தட்டி கேட்டால் உன் மேலே கேஸ் போட்டுருவேன். இல்லை அந்த மாதிரி தானே. இப்போவே பாருங்கள், இப்போ யாருக்கு தண்டனை இல்லை அந்த நபருக்கு தண்டனை கிடைக்குமான்ட்டு ஆங்கர் கேட்குறாங்க அந்த தர்மராஜருடைய நண்பர்கிட்ட. இல்லையே சட்டமே அனுமதிக்குதுன்றார். அப்போ உண்மையிலே தண்டனை யாருக்கு கிடைக்கிது? தப்பு பண்ணவங்களுக்கு கிடைக்கல இல்லையா? ஸோ அதுக்காக இவர் பண்ணது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லலாம், அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனாலும் காமம் எப்படி யார் மீது காமம் வைத்தாலும் விபச்சாரம்னு இயேசு சொன்னாரோ, அதே மாதிரி தான் கோபப்படுறதோ கொலை பண்ணுறதோ எந்த காரணத்துக்காக நீங்கள் பண்ணாலும் அது தப்பு தான். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களை கொலை பண்ண வரும்போது தற்காப்புக்காக கொலை பண்ணால் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இருக்குது சட்டத்தில். ஆனால் அதுவும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கள்ளத்தொடர்பு வந்து பெண்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதில் ஒரு நிறைய பார்த்திங்கன்னா இந்த கடை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கடையில் வேலை செய்கிற பொண்ணுங்களோட இந்த மாதிரி தவறான தொடர்பில் கணவன்மார்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு தெரியுது, இது தெரிஞ்சு இவங்க கடைக்கு போகிறாங்க. அதை கேட்டாலும் வீட்டில் ரொம்ப ஃபைட் ஆகுது. இவங்க கடைக்கு போனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணு கடையில் வேலை செய்கிற பொண்ணு, இவர் கள்ளத்தொடர்பில் இருக்கார். ஆனால் அந்த பொண்ணு அந்த மனைவியை வேலைக்காரி மாதிரி நடத்துவாலாம் எல்லாரும் முன்னாடியும். இது எவ்வளோ பெரிய கொடுமை! என்ன மாதிரி வலி அது, யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் நிறைய நடக்குது. அதேமாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், ஆனால் நான் கள்ளத்தொடர்பில் தான் இருப்பேன், அப்படி மிரட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நீ கேள்வி கேட்டேன்னா நான் குழந்தை இட்டுட்டு போயிடுவேன்
அப்படின்னு. ஸோ அப்போ அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் அப்பாவுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வலியை, சித்திரவதையை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்திலலாம் அவன் பேர் ரொம்ப சந்தேக பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு அதிகமாக சொல்லுவாங்க. இப்போலாம் யாரும் சொல்கிறதில்ல. அப்படி சந்தேகப்பட்டோன்னா ஒருவேளை நிஜமாலேயோ அவங்க கள்ளத்தொடர்பில் கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி அங்கேயும் என்னாதபடி எல்லா இடத்துலையும் கள்ளத்தொடர்பு பரவிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கள்ளத்தொடர்புனால் பாதிக்கப்படுற கணவனோ அல்லது மனைவியோ 100% நான் ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்லிட முடியுமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால தான் அங்கே இயேசு கதையில் வருது இல்லையா, உங்களில் உத்தமன் எவனாவது இருந்தால் அந்த விபச்சாரியை கல்லால் அடிங்கன்னுவார். ஸோ அதாவது ஒருத்தர் கள்ளத்தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலேயே அவருடைய கணவனோ மனைவியோ கள்ளத்தொடர்பில் இருக்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போயும் அவங்களுக்கு வலிக்க தான் செய்யும். இவங்க கள்ளத்தொடர்பிலே இருந்தாலும் கூட என் மனைவியோ என் கணவனோ கள்ளத்தொடர்பில் இருக்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக கணவனுக்கு அது ரொம்பவே வலியை கொடுக்கும். ஏன் அதிகமாக வலியை கொடுக்குதுன்னா, அவன் தான் பெரும்பாலும் அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுவான். அப்போ நம்ம காசையே சாப்பிட்டுட்டு நமக்கு எதிராகவே துரோகம் செய்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சே செய்கிறாங்கன்றது பயங்கர வலியை கொடுக்கும். ஆனால் அதே தவிர அவன் செஞ்சதே கிடையாதா அப்படின்னா செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அப்போ மனைவி மூலமாக அதற்கு தண்டனை கிடைக்குது. சரியாக சொல்லணுன்னா, ஒரு பையன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட காமத்தில் ஈடுபடுறான். குறிப்பாக திருமணம் ஆன பெண்ணோட காமத்தில் ஈடுபடுறான்னு வச்சுக்கோங்களேன். காமத்தில் ஈடுபடுறான்னா இந்த கள்ள தொடர்பு இந்த மாதிரி அப்படின்னா, அதே நேரத்தில் இவன் நாளைக்கு திருமணம் பண்ண போகிற பெண் வேறு யாரோடவோ காமத்தில் ஈடுபட்டுட்டு இருப்பான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏற்கனவே திருமணம் ஆனவளாக இருக்கலாம், அல்லது கள்ளத்தொடர்பில் இருக்கலாம். இது நடந்தே தீரும். ஸோ இந்த ரகசியம் தெரிந்தாலும் உங்கள் மனைவி உத்தமையாக இருக்கணும் அல்லது உங்கள் கணவன் உத்தமனாக இருக்கணும்னா, நீங்கள் உத்தமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கணவன் மனைவி தான் அமைவாங்க. ஆனால் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, திருமணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஸோ அதற்கான தண்டனை அது வரும். ஆனால் இதில் ஒரு நன்மையும் இருக்குது. என்ன நன்மை இருக்குதுன்னா, திருமணத்துக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி நிறைய தொடர்பில் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறமும் அவனால் விட முடியாது. அந்த தொடர்பு இருக்கும். அப்போ மனைவி இந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கும்பொழுது அந்த வலியை உணர்வான். ஸோ அப்போ மனைவியை கேட்குறதுக்கு முன்னாடி இவன் நிறுத்திக்கணும்ல, அப்போ இவன் நிறுத்துவான். ஸோ இதில் இப்படி ஒரு நன்மையும் இருக்குது. ஆனால் இந்த கள்ளத்தொடர்பு எவ்வளவு மோசமானது அப்படின்னா, ஜென்ரலாகவே பெண்கள் எதாக இருந்தாலும் தீவிரமாக இறங்கிடுவாங்க இல்லையா. கடவுள் பக்தியிலும் தீவிரமாக இறங்கிடுவாங்க, கணவனுக்கு உண்மையாக இருக்கிறதுலையும் தீவிரமாக இறங்குவாங்க. அதே மாதிரி கள்ளக்காதலுக்கு நேர்மையாக இருக்கணுன்றதுலையும் தீவிரமாக இறங்கிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இந்த சம்பவத்தில் அப்படி தானே, தர்மராஜர் மனைவி அவரை அடிச்சிருக்கிறாரு, பிரிஞ்சிருக்கிறாரு, திரும்பவும் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அதே நபரோ அல்லது வேறு யாரோட ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ தான் பிரச்சனை வருது. அதுதான் காமத்தின் போதை. இது காமத்தின் போதை. அந்த போதை அதாவது இவங்க விலகி வரணும்னே நினைத்தாலும் மனம் 24 மணி நேரமும் ஒரே நாளில் கூட ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு டைமில் பலகீனமாகும்போது அந்த காமத்தின் நினைவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்கவே முடியாது. அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ வயதானாலும் சரி. இப்போலாம் நம்ம பார்க்கணும்ல, பாரதி ராஜா, ரஜினிகாந்த், இவங்களாம் தன்னுடைய முதல் காதலியை நினச்சி இந்த வயசில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த மயக்கம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கனால ஈஸியாக அவங்களால சந்திக்கவும் முடியும். ஸோ அப்போ மாறணும்னு நினைத்தாலும் அவர்களால் மாற முடியாது. தானாக மாறுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏன்னா நாம் இப்படி பலகீனமாக ஆனோன்றதை தெரிஞ்சுக்கணும். பலகீனமானதுக்கு காரணம் ஆத்மாவே இப்போ பலகீனமாகத்தான் இருக்குது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி கலியுகம்ன்றோம் இல்லையா. அந்த கலியுகத்திலும் இறுதியில் இருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பாம்பு விஸ்வரூபம் எடுத்து படம் எடுக்குது. இந்த 5 தலை பாம்பு எல்லா இந்து தெய்வங்கள் தலைக்கு மேலேயும் இருக்கும் இல்லையா, குறிப்பாக அம்மன் தலைக்கு மேலே. அப்படி படம் எடுத்து ஆடும் பொழுதும் அவர்கள் அதன் வசமாகாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அம்மன் எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சது? அம்மனுடைய கணவன் யார்? சிவன், கடவுள். ஸோ அப்படி கடவுளை கணவனாக நினைத்தால் இந்த கணவனை ஏமாற்றலாம் இல்லையா.
இங்கே இருக்கிற மனைவியை ஏமாற்றலாம், மனித கணவன் மனித மனைவியை ஏமாற்றலாம். ஏன்னா 24 மணி நேரம் உங்கள் கூடவே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் கடவுளை உங்களால் ஏமாற்ற முடியாது இல்லையா? கடவுளுக்கு தெரியாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கடவுளின் மீது அன்பு வைத்து அவருடைய நினைவில் மட்டுமே மூழ்கி அவருக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு அந்த சக்தி வரும், அந்த காமத்தின் மயக்கத்திலேருந்து வெளியேற. ஸோ அப்போ அந்த கணவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். உண்மையிலே நம்ம உயிர் அதை தான் ஆத்மான்றோம், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. உடல் எடுப்பதற்கு முன்பு நம்ம ஆத்மாவும் இறைவன் இருக்கிற இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் தான் இருந்தது. அதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். நம்ம முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியில் காமம்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். அங்கே வாழ்ந்தவர்களை தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி வாழ்ந்ததே நாம தான். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்த நாம் இன்றைக்கி எப்படி இவ்வளோ அடிமையானோம் காமத்துக்கு? 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும்போது காமத்துக்கு அடிமையாகாததுக்கு காரணம் நான் ஆத்மான்ற உணர்விலே இருந்தோம். ஒருவர் ஆத்மான்னு பார்த்தோம், உடலின் பக்கம் கவனம் போகலை. அதனால் ஆணும் பெண்ணும் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. ஆனால் 2500 வருடம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் புலனின்பத்தை தேடுறோம். அது வரைக்கும் ஆத்மாவிலிருந்தே ஆனந்தம் வரும். அது இந்திரிய சுகத்திற்கு அப்பாற்பட்ட சுகம், அது இந்திரிய சுகம்னு சொல்லுவோம். ஆனால் 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகிடுது? ஆத்மான்றதை மறக்கிறதுனால ஆனந்தத்தை தேடும். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக தேடும், புலன் இன்பத்தின் மூலமாக தேடும். அதில் உச்சத்தில் நிற்கிறது தான் காமம். அதுதான் மிகப்பெரிய எதிரின்றோம். அந்த காமத்தின் மயக்கத்துக்கு எந்த அளவுக்கு உங்கள் புத்தி பழக்கப்படுதோ அந்த அளவுக்கு புத்தி சக்தி இழக்கும். அதனால் சரியது தவறுதுன்னு பகுத்தறியக்கூடிய சக்தியை இழந்துடும். ஸோ அதனால தான் நிறைய பாவத்தை செய்கிறோம். காமத்தின் மயக்கம் மட்டும் இல்லை, நம்முடைய கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வேறு யாரோடது காமத்தின் மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னும் போது உங்கள் புத்தி மயக்க நிலைக்கு போகும். அதாவது புத்தி யோசிக்காது. அப்போ தான் இந்த மாதிரி கொலை பண்ணுறது, இந்த மாதிரி மோசமான மிருகமாக உங்களை மாற்றிடும். ஸோ இப்போ கூட 2 நாள் முன்னாடி கேரளாவில் அந்த கள்ளக்காதலனுக்காக தன்னுடைய குழந்தையே அந்த கள்ளக்காதலனும் அவளும் சேர்ந்து அடித்து ஒரு டைமில் அந்த குழந்தை செத்தே போன நியூஸை பார்த்தோம். ஏன்னா புத்தி இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் விதை பார்த்திங்கன்னா காமம். அது தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, நான் அப்படியே இறைவனை நினைத்து காமத்திலேருந்து விடுபட்டுட்டேன்ப்பா. இருந்தாலும் என் மனைவியோ என் கணவனோ இந்த மாதிரி கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க, அது எனக்கு வலிக்குது. அதான் கலியுகம். அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் இறைவன் என்ன சொல்கிறாரு? யாரையுமே பார்க்காதீங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருங்கன்றார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் கடவுள். அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு பேரில் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ என்ன வேலை செய்தாலும் அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதும் புத்தி அவரோடவே இணைஞ்சிருக்கும். அவரை நினைக்க ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தில் வெளி உலகத்து விஷயத்தின் பக்கமே புத்தி போகாது. உங்கள் மனைவின்ற ஞாபகமே இருக்காது, உங்கள் கணவன்ற ஞாபகமே இருக்காது. அப்போ ஏன் வலிக்க போகுது? ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி தவறான தொடர்பில் இருக்கிறாங்க, உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. யாரோன்ட்டு நீங்கள் பட்டு போயிடுவீங்கல்ல. அந்த மாதிரி தான் உங்கள் கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ வேறு யாரோட தவறான தொடர்பில் இருந்தாலும் உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா ஆத்மா அந்த அளவுக்கு பலமாகும். அப்படி நீங்கள் ஆகணும். அதுதான் மார்க்கண்டேயன் கதையில் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான் இல்லையா? அதோடைய உண்மையான அர்த்தம் மரணம் வரப்போகிற காலம் இது இல்லையா? உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் வரார். 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ உலகம் அழிவை நெருங்கி போக போக பாவங்கள் அதிகமாகும். ஏன்னா பாவம் அதிகரித்தா தானே உலகம் அழியும். நடக்கும். இது உங்களுக்கு வலியை கொடுக்கும். அந்த வலி தெரியக்கூடாதுன்னா இறைவனை தவிர வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. சதா சிவன் இருக்கிறன்னுவாங்களே, அப்படி இறைவன் நினைவிலே இருக்கிறது தான் இந்த மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ காமம் மனிதனுக்குள்ளே அதிகமாக ஆகத்தான் இதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் அவனுக்கு இல்லை. இவன் நிறைய பேரோட இந்த மாதிரி கள்ள தொடர்பு
காமம் சார்ந்த தொடர்பில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், புத்தி மயக்கத்திலே இருக்கும். அந்த மயக்கத்தில் இருக்கும்போது நாளைக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இப்படி இருக்கிறான்றதை தாங்கிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்காது. ஏன் இருக்காது தெரியுமா? ஏற்கனவே காமத்தில் மூழ்கி ஆத்ம பலகீனமானதுனால இதை அவனால் தாங்க முடியாது. அதே தான் பெண்ணும் அதே மாதிரி போதையிலே இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னா, கணவன் வேறு யாரோடையாவது அந்த மாதிரி தவறாக பழகிறான் அப்படின்னு தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ கூட இவளால் தாங்க முடியாது. அடிப்பா, உதைப்பா, கொலை பண்ணுவா, அல்லது மென்டலாவது ஆகிடுவா. ஸோ பெண்களுக்கு இது ஒரு சாபக்கேடு தான் இல்லையா? ஸ்கூலில், ஆஃபீஸில், காலேஜில் எங்கே பார்த்தாலும் அந்த பெண்களை சுற்றி பசங்க, ஒரு சில பெண்களை சுற்றி பசங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பஸ்ஸில் போனால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பெண் அந்த பார்க்குறது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த போதைக்கு அவள் அடிமை ஆகிறது. நாளைக்கு திருமணமாகி அந்த கணவன் எவ்வளோ அழகானவனாக இருந்தாலும் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் அந்த போதை கட்டாயிடும். ஆனால் புத்தி அந்த போதையை தேடும். இவங்கிட்ட போதை கட்டாகும். அப்போ வேறு யாரையும் பார்க்கலையேன்றது அவளுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்கும். அந்த வெறுப்பு கணவன் மேலே எரிஞ்சு விழுவாள். ஸோ பெண்கள் சைக்கோத்தனமாக நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம், குறிப்பாக அழகான பெண்கள். ஸோ ஆணாக இருந்துக்கிட்டு 2 மனைவி 3 மனைவி வைக்கும் பொழுதெல்லாம் தப்பாக தெரியல. ஆனால் கணவன் மனைவி நான் இருக்கும்போதே இன்னொருவனோட தொடர்பில் இருக்கிறான்னும் போது வலி அதிகமாக இருக்குது. அதில் தப்பிக்கிறதுக்கு இதுவும் ஒரு யுக்தி. ஏன்னா கடவுள் உங்களை ஆத்மான்னு உணர சொல்கிறார், ஆண் பெண்ணுன்றதே மறக்க சொல்கிறார். ஒவ்வொரு ஆத்மாலையும் அதோடைய நடிப்பு பதிவாகி இருக்குது. ஏன்னா இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்கும். அப்போ 5000 வருஷம் முன்னாடி இந்த வீடியோவை இதே நேரம் நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். ஏன்னா உங்கள் ஆத்மாவில் அதான் பதிவாகி இருக்கும். அதே மாதிரி தான் கலைத்தொடர்பில் இருக்கிறவங்க ஆத்மாலையும் பதிவாகி இருக்கிறது அவங்க நடிக்கிறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஒரு டேக் இட் ஈஸியாக தோணுன்னா, ஆத்மா அதோடைய நடிப்பு நடிக்குது. உடம்புன்னு நினைத்தால் அது என் மனைவி, என் கணவன் ஞாபகம் வரும். அப்போ வலிக்கும். அது ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. இறைவன் தான் என்னுடைய அப்பா, கணவன், சகலமும் அவரே, மனிதன் கிடையாது அப்படின்னு இருந்தால் மட்டுமே கணவன் மனைவி செய்கிற துரோகம் உங்களுக்கு வலியை கொடுக்காது. ஸோ இதோடைய நினைவாக, ஏன்னா நிறைய இடங்களில் என்ன நடக்கும்னா, எல்லாருமே காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கணவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னா, சரி ஓகே அவன் தான் இருக்கிறான்ல, நான் மட்டும் எதுக்கு உத்தமையாக இருக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் துரத்திட்டே இருப்பாங்க பொண்ணுங்களை. சோஷியல் மீடியா வேறு இருக்குது, ஈஸி கான்டாக்ட் கிடைக்கிறது. இது நிறைய அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியில் நான் நல்லா தான் இருந்தேன், என் கணவன் இப்படி போனான் அதனால் நானும் இப்படி பண்ணேன், அல்லது என் மனைவி இப்படி போனான் அதனால் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய பலகீனம் உள்ளே இருக்குது, அதை தூண்டுறதுக்கு நம்ம ஒரு காரணத்தை தேடிக்கிறோம். அவங்க எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் மோசமான வழியை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு இருக்கணும். இதற்காக உருவாக்கப்பட்டது தான் நலாயினி கதை. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நலாயினின்றவள் பயங்கர அழகி, ராஜாவுடைய மகள். எங்கெங்கேயோ மாப்பிள்ளை தேடுறாங்க, அவள் புத்திசாலியும் கூட. ஆனால் யாருமே அவளுக்கு பிடிக்கல. சரின்ட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சரிம்மா இந்த முத்திர மோதிரத்தை வச்சுக்கோ, இந்த முத்திர மோதிரம் உனக்கு யாரையாவது பிடிச்சா அவங்ககிட்ட இந்த முத்திர மோதிரத்தை கொடுத்து அனுப்பு, அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு முனிவர் வரார் அரண்மனைக்கு, உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்றார். இவருக்கு ஷாக் ஆகுது. அதே நேரத்தில் முனிவர் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, என் மகளுடைய விருப்பப்படி தான் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன், நீங்கள் வேணால் அவகிட்ட இந்த முத்திர மோதிரம் வாங்கிட்டு வாங்கன்ட்டு சொல்லிடுறார். அவள் கொடுக்க மாட்டான்னு நினச்சிட்டு. ஸோ இவர் போய் இவருடைய சக்தியின் மூலமாக ரொம்ப அழகான வாலிபனாக மாறி போகிறார். போகும்போது தோழிகள்லாம் பார்த்து மயங்கிறாங்க, இவ்வளோ அழகான ஆணை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு அவர்கிட்ட, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நலாயினிக்கிட்ட. அவளும் ஸ்க்ரீன் மூலமாக பார்த்து இவ்வளோ அழகாக. அப்போ எனக்கு காதல் வருதுன்னு உணர்ந்து முத்திர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கன்ட்டு தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் மறுபடியும் முனிவர் வேஷத்துக்கே நலன்கிட்ட சொன்னோடனே நலனுக்கு ஆச்சரியமாகிடுது. அதே நேரத்தில் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, சரின்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் காட்டுக்கு போகிறேன் சன்னியாச வாழ்க்கை வாழ,
சொன்ன அடுத்த செகண்டே நலாயினி என்ன பண்ணுறா, உடனே அவளும் காவி ட்ரெஸ் போட்டு வந்துடுறா, நானும் வரேன்ட்டு. இல்லைம்மா, அங்கே வந்து நீ ராஜ குடும்பத்தில் வளர்ந்தவ, அங்கே எந்த வசதியும் இருக்காது, சில சமயம் பல நாட்களுக்கு உணவு கூட கிடைக்காதுன்ற. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னுடைய கடமை அப்படின்றா. சரி, இவளை சோதிக்கணுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. இன்றைக்கி நிறைய சைக்கோ கணவன் சைக்கோ மனைவிகள்லாம் இருக்கிறாங்களே, இந்த காலத்து விஷயந்தான் அங்கே கதையாக உருவாக்கியிருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறாரு, திட்டுறாரு, ஆனால் அந்த பொண்ணு அமைதியாக இருக்கிறான், அமைதியாக அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ உடம்பெல்லாம் சீழ் அது இதுன்ட்டு வருது. முனிவருக்கு பயங்கரமான நோய். அப்போ வந்து என்னை வந்து விபச்சாரி வீட்டுக்கு இட்டுட்டு போன்றார். அப்பயும் இவர் வந்து மனம் கோணாமல் ஒரு கூடையில் அவளை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் அவர் நிறைய காசு கேட்பாளே அப்படின்ட்டு முனிவர் சொல்ல, பரவாயில்ல பேசிக்கலான்ட்டு அழைச்சிட்டு போய் அந்த வீட்டு வாசலில் வந்து கோலம்லாம் போடுறாங்க. கோலம் போட்டவுடனே அந்த விபச்சாரிக்கு ஆச்சரியமாயிடுது, யார் இதை போட்டதுன்னு வேலைக்காரியிலும் கேட்கும்போது நாங்கள் போடலன்னொடனே, அப்போ இவள் வந்து சொல்கிறேன், நான் தான் போட்டேன். ஏம்மா போட்டேன்னும்போது, இது மாதிரி என் கணவன் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாரு. உடனே அவளுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு அழகாகவும் இருக்கிறா, இவளை விட்டுட்டு அவன் எதுக்கு நம்மக்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றான், சரி வர சொல்லணும்போது அங்கே போகும்போது அவன் சொல்கிறான், இது வந்து சும்மா என் மனைவியை சோதிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நலாயினிக்கிட்ட தன்னுடைய பழைய தோற்றத்துக்கு வந்து, நான் முனிவரும் கிடையாது, வயோதிகனும் கிடையாது, சும்மா உன்னை சோதிக்க தான் பண்ணேன்ட்டு. இது உண்மையில் கடவுள் நமக்கு வைக்கிற டெஸ்ட். கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் இல்லையா, அது என் மனைவி கிடையாது. நான் கடவுளுக்கு குழந்தைன்னா எல்லோரும் தானே கடவுளுக்கு குழந்தை, அப்போ என் மனைவி கிடையாது, என்னுடைய சகோதரி. ஏன்னா இவளுக்கும் அப்பா கடவுள் தான், சிவபெருமான் தான். அப்போ உண்மையிலே நீங்கள் சகோதரியாக பார்க்குறீங்க. சகோதரியாக பார்த்தா உங்களுக்கு வலிக்காது இல்லையா. சகோதரி வந்து திருமணமான பிறகு திருமணம் மீறிய உறவில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வலிக்குமா? அதேமாதிரி உங்கள் அண்ணன் திருமணம் மீறிய உறவில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. வேணால் அவனுடைய நலனுக்காக அன்னி பாவண்ணா இப்படி பண்ணாதனான்னு ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவீங்களே தவிர கோபம் கொண்டு சீறி வரமாட்டீங்க. எப்போ சீருவீங்க? உங்கள் கணவன்ற உணர்வில் இருந்தால், உங்கள் மனைவின்ற உணர்வில் இருந்தால் தான் வருவீங்க. இதை சோதிக்கிறதுக்காக இது நடக்குதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் கணவன் இப்படி பண்ணுறாரு, மனைவி இப்படி பண்ணுறாருன்னு கோபம் வந்தாலே நீங்கள் இறைவனுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன் இறைவனை கணவனாக நினைக்காமல் அழியக்கூடிய மனுஷனை கணவனாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு அடிமை மாதிரி தான், அப்படி புரிஞ்சுக்கோங்க. என் மனைவி இல்லை, எஜமானி அம்மா. நான் இங்கே வேலைக்காரனாக இருக்கிறேன். எஜமானி அம்மா தப்பாக இருந்தால் உங்களுக்கு வலிக்குமா? எஜமானர் தப்பானவராக இருந்தால் உங்களுக்கு வலிக்குமா? அப்படி நினைங்க. ஸோ அதுவும் நான் எதுக்காக பண்ணுறேன், கடவுள் சொன்னார் இந்த வீட்டில் நீ வேலைக்காரியாயிரு, வேலைக்காரனாரு அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க இறைவனுடைய இதயத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும். அதோடைய பலனாக கலியுகம் அழிந்து வரப்போகிற அந்த சத்தியுக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸ்ரீ நாராயணன் பதவி தான் இருக்கிறதுலே உயர்ந்த பதவி, அது கூட கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போனா செத்து போன மாதிரி இருக்கணும். அதுதான் நாராயணன் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அங்காள பரமேஸ்வரி படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுதான் இல்லையா. இங்கே உயிரோடவே இல்லை, வெறும் ஆத்மா. உடம்போட உயிர் இருந்தால் தான் நம்ம மனுஷன். உடம்பை விட்டு உயிர் வந்துடுச்சுன்னா அப்படி புரிஞ்சுக்கோங்க, நான் வெறும் ஜோதியாக இருக்கிறேன். ஏன்னா உடம்பு அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. நான் வெறும் ஜோதியாக இருக்கிறேன். ஆனால் அந்த ஜோதி இப்போ அழுக்காக இருக்குது, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ட்டு. சிவ பரமாத்மாவை நினைத்து நினைத்து அந்த ஜோதி தூய்மையாகுது. இது சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய ஞானங்கள் இருக்குது. ஏன்னா கடைசி 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து ரெகுலராக அந்த முரளி வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இல்லாட்டினா நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும்.
அதில் இன்னும் நிறைய கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்களில் ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அதை மனதுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருங்க. ஆத்மா பலமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை எளிதில் உங்களால் வெல்ல முடியும். ஆனால் பயிற்சி பண்ணணும். மெயினாக இறைவன் நினைவில் மட்டும் இருக்கணும். எந்த மனிதனையும் நினைக்க மாட்டேன், எந்த மனித உடலையும் பார்க்க மாட்டேன், ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுல சதா கவனம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது முதல்ல நீங்கள் காமத்தை விட்டு வெளில வருவீங்க. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை காமத்தில் இருக்கிறாங்கன்னா, கள்ளத்தொடர்பு அது மாதிரி இருந்தாலும் அந்த வலி இல்லாமல், வலி இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒன்று அழுவீங்க, இல்லை கோபப்படுவீங்க. இது ரெண்டுமே இல்லாமல் இது தப்புன்னு பொறுமையாக சொல்லுவீங்க. இல்லையா, சரி ஓகே அது தங்கச்சி அப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு அமைதியாக இருப்பீங்க. இது சொல்கிறது ஈஸி, செயல்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக இது சாத்தியம். ஏன்னா இது மனித வழி இல்லை, சுயம் சிவ பரமாத்மாவே வந்து சொல்கிற வழி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.